பண்றீங்க? என்ன பண்றேன்னா ஜாப்பனீஸ் ஆம்லெட். இப்ப யூடியூப், இன்ஸ்டா எதை ஓபன் பண்ணாலும் இந்த ஜாப்பனீஸ் ஆம்லெட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஜாப்பனீஸ் ஆம்லெட்டா? ஜாப்பனீஸ் ஃப்ளஃபி ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 6 முட்டையை வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் தனியாக உடச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி பிரிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஈஸியாக பிரிக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஓட்டையாக இருக்கிற அன்னக்கரண்டியில் முட்டையை உடச்சி ஊற்றுறோம்னா வெள்ளைக்கரு வடிகட்டி வந்துடும், மஞ்சள் தனியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரிச்சுட்டு ரெண்டுலேயும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் கரு ஹேண்ட் பீட்டர் வச்சு நீங்கள் பீட் பண்ணுங்கள் போதும். ஏன்னா இது ரொம்ப நம்ம பீட் பண்ணணும்னு தேவையில்லை. ஆனால் வெள்ளைக்கரு நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். ஹேண்ட் பீட்டர் வச்சு பீட் பண்ணோன்னா இது நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு எப்படி ஒரு 1/2 hour ஆகும். கைவலி தான் நம்மளுக்கு வரும். அதனால எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பொருள் தாங்க, சில்லி ஃப்ளேக்ஸும் மிளகுத்தூள் தான். இப்போ வாங்க ஃப்ளஃபி ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். இதில் நான் சுற்றி எல்லா பக்கமும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் ஆயில் கூட இது கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லோவை இது கூட ஊற்றி ஒரு 2 minutes அப்படியே சிம்லேயே வேக விடுங்க. 2 பக்கம் நல்லா குக் ஆயிரும். திருப்பிலாம் போடணும்னு தேவையில்லை. எல்லோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது மேலே அப்படியே எடுத்து வச்சுருக்கிற ஒயிட்டையும் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு மிளகுத்தூள் தூவி விட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 4 to 5 minutes விட்டுருங்க. 4 minutes 5 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். நல்லாவே குக் ஆகிருக்கும். நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வரும். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் தானே ட்ரை பண்ணுறேன். பசங்க கேட்டாங்களே, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணோம். பட் ஆனால் நல்லா ஃப்ளஃபியாக குக் ஆகி வந்துருச்சு. 4 to 5 minutes தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் செஞ்சுட்டு சூடாக சாப்பிட்ருங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஜாப்பனீஸ் ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? பசங்க வீட்டில் கேட்டாங்க. ஸோ சண்டே அதனால ரெடி பண்ணிடலான்னு சொல்லி செஞ்சேன். செய்யும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணிடலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்திருந்தோம். வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாட்டர்டே ரெசிபிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் சாட்டர்டே ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் பை ஃப்ரம் ஷோபனா.